முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, அவ்வளவு சுலபமாக இந்த முருகப்பெருமான் யாருக்கும் குறி சொல்வது கிடையாது. ஆனால் இப்போது நீ அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக, என் மனசுக்கு பிடிச்ச பிரியமான பிள்ளையாக இருப்பதாலேயே நானே உன்னை தேடி குறி சொல்ல வந்திருக்கேன். உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கையில் கொடுத்து உன்னை காப்பாற்றி உனக்காக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செய்ய போகிறேன். என்ன தவிர இந்த உலகத்தில் உனக்கு வேற யாரும் உதவி செய்ய மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை காப்பாற்றுறதுக்கும் யாரும் நிற்க மாட்டாங்க. அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்துக்கும் நீயே பொறுப்பேற்றுக்கிட்டு உன் வாழ்க்கை நீ சரியாக வாழ தயாராகு. யாரையும் முழுமையாக நம்பிட வேண்டாம். உன் நம்பிக்கை எப்போதும் யார் மீது இருந்தாலுமே கூட அது அளவோடு இருக்கும்படி கவனமாக கண் திறந்து பார்த்துக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. யாரை நம்புறதா இருந்தாலும் அவங்க அந்த நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருப்பாங்களா, நடந்துக்குவாங்களான்றத யோசித்து செயல்படு என் செல்லமே. எந்த விதத்திலும் நீ உன்னை குறைவாகவோ தாழ்வாகவோ நினச்சிடாம உன்னை உயர்வாக நினைக்க பழகணும். அதுக்காக ரொம்ப உயர்வாக உன்னை நீ நினச்சிக்கிட்டு அது ஆணவமாக மாறாமல் பார்த்துக்கோ. உன்னுடைய உயர்வான எண்ணம் எப்போதும் உன்னை உயர்வான இடத்துல வழி நடத்தி கொண்டுட்டு போகும். நீ அதே நேரத்தில் உயர்வாக உன்னை நினச்சிக்கிட்டு அமைதியாக வாழ்க்கையை ஜெயிப்பதற்கான செயல்களை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கும் நதி நீரை போல நல்லதையே நினச்சி நீ நல்லதையே செய்யும் போது தீயவைகள் யாவும் குப்பைகள் போல தானாகவே ஓரத்தில் ஒதுங்கி போயிடும். உனக்கான நல்லதையெல்லாம் இந்த முருகப்பெருமான் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். சில நேரத்தில் எல்லாரும் கேட்குற கேள்விகளுக்கும் நீ பதில் சொல்லணுன்ற எந்த அவசியமும் இல்லை. சில விஷயங்களை எல்லாம் நீ பார்த்துக்கோ முருகான்னு அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டு நீ அமைதியாக இருந்தாலே போதுமானது. யார் உன்னை மதிக்கிறாங்களோ மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்க இருக்கிற இடத்துல ஆளாக ஓடி போய் நில்லு. உனக்கு மரியாதை இல்லாத இடத்தில் கொஞ்சம் ஒதுங்கியே நிற்கினா நாளைக்கு அவங்களே உன் மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவாங்க என் செல்லமே. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஒருவர் மீது நீ அன்பு வைக்கும்போது எந்த காரணத்துக்காகவும் தேவைக்காகவும் நீ அன்பு வைக்கிறதில்ல. உண்மையாகவே இயல்பான அன்பை தான் நீ எல்லாருக்கும் கொடுக்குற. ஆனால் எல்லாரும் அப்படி எந்த காரணமும் நோக்கமும் இல்லாமல் உன் மீது அன்பு செலுத்துபவர்களாக இருக்க மாட்டாங்க. அவங்க ஏதாவது காரணத்தோட உன்னால் மூலமாக உன்னுடைய மூலமாக இந்த காரியத்தை நிறைவேற்றிக்கலான்ற எண்ணத்தோடு கூட உன்னிடம் பழகுபவர்களாக இருக்கலாம். அதனால் உன் கூட இருக்கிறவங்க எப்போதும் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பாங்கன்ற நினைப்பை மாற்றிக்கோ. இன்பமோ துன்பமோ உனக்கு நீதான். கடைசி வரைக்கும் நீதான் எல்லா விஷயங்களிலும் உனக்காக நிற்க வேண்டியது இருக்குன்றத மறந்துட வேண்டாம் என் செல்லமே. நடந்து முடிஞ்சதை பற்றி நினைக்காம நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி யோசி. யார் மீதும் அதிக எதிர்பார்ப்பு வச்சுக்க வேண்டாம். தேவையான வார்த்தைகளை மட்டும் அளவோடு யோசித்து பேசு. வாழ்க்கையில் தோல்வி வந்தாலும் நீ தோற்று போனாலும் பயப்படக்கூடாது. யாரோடும் உன்னை ஒப்பிட்டு பார்த்து தாழ்வாக உன்னை நினச்சிக்காதே. உன் ஆற்றலையும் திறமையையும் வீணாக்காம அதன் மூலமாக வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுங்கிறத யோசி. உன் திறமைக்கு ஏற்ற நல்ல வேலையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை என் செல்லமே. கண்டிப்பாக உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மாறுவார்கள். உன் சூழ்நிலையும் மாறும். இந்த முருகன் நான் மட்டும்தான் எப்போதும் ஒரே மாதிரி அப்படியே இருப்பேன். என்னை இறுக்கமாக நீ பிடித்து கொள்ளும்போது கஷ்டங்கள் யாவும் காணாமல் போகும்படி நான் செய்வேன். நீ யாருங்கிறதுக்கு ஏற்றதே நீ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாற் போல உன் எல்லைகளை விரிவுபடுத்திக்கோ. எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை என் செல்லமே. வாழ்க்கையில் எல்லாமே இப்படியே தான் நடக்குமா, வாழ்க்கை முழுவதும் நம்ம இப்படியே இருந்துருவோமான்ற அந்த நினைப்பு உனக்கு வேண்டாம். நான் மனசு வச்சேனா உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க எனக்கு ஒரு நொடி போதும். உன் நம்பிக்கையை வீணாக்காம உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன். என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கான நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீயே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு
பல அதிசயங்களை நான் நிகழ்த்த போகிறேன். நீயும் ஆனந்தமாக நிறைந்த நிம்மதியோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி நான் செய்வேன். உன் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது என் செல்லமே. மனசுல தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்து குழப்பம் அடைவதை நிறுத்திக்கோ. வாழ்க்கை முழுவதும் நான் உன் கூடவே இருப்பேன்ற நம்பிக்கையோட நேர்மறையாக நீ யோசிக்கும்போது எல்லாமே தானாகவே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உன் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சரி, உனக்கு ஆறுதலாக நானும் நீயும் மட்டும்தான் இருக்க போகிறோம். கூட இருக்கக்கூடிய சகல மனிதர்களிடம் உன் துன்பத்திற்கான ஆறுதலை நீ எதிர்பார்த்தினா அவங்க உன் முகத்துக்கு முன்னால் ஆறுதல் சொல்லிக்கிட்டு முதுகுக்கு பின்னால் கேலி செய்கிறவங்களும் கிண்டல் பண்ணுறவங்களாகவும் தான் இருப்பாங்க. உன் கஷ்டத்தை நீ யாரிடமும் போய் சொல்ல வேண்டாம். நீ இழந்த இடத்தை பிடிப்பதற்கான நேரம் வந்துருச்சு. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் துன்பங்களை போக்கி உன் வாழ்க்கையில் நான் இன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கிறேன். நம்பிக்கையோடு இருந்தினாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். வாழ்க்கைங்கிறது மிகச்சிறியதாக இருக்கும்போது இந்த வாழ்க்கையை வாழப்போகிற காலத்தில் எதுக்காக கோபத்தையும் வெறுப்பையும் வருத்தத்தையும் நீ சுமக்கணும்? அன்பை அதிகமாக வச்சுக்கோ. கோபத்தை குறைச்சிக்கிட்டு மன்னித்தலையை அதிகப்படுத்திக்கோ. நல்ல விஷயங்களை வெளிப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்தினா யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது என் செல்லமே. பிரச்சனை வரும்போது சமாளிக்க தெரிந்த ஆளாக அதை எதிர்கொள்ளும் தைரியசாலியாக நீ இரு. யார் என்ன சொன்னாலும் அதை நம்புவதைப் போல நீ அமைதியாக இருந்தாலே நீ புத்திசாலிதான். யார் என்ன சொன்னாலும் நீ பதில் எதிர்த்து பேசணும்னு இல்லை. அவங்க சொல்கிறது பொய், அவங்க சொல்கிறது தப்புன்னு தெரியும் போது நீ அமைதியாக அதை நம்புகிற மாதிரியே கேட்டுக்கிட்டு பொறுமையாக போயிடு. அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை எல்லாம் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ கெட்டவனாய் வாழ்வதற்கு பல சூழ்நிலைகளையும் வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிற இதே வாழ்க்கை நீ நல்ல பிள்ளையாக வாழ்வதற்கும் 100 வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. நீ தான் அதை புரிஞ்சுக்காம சந்தர்ப்ப சூழ்நிலை என்னை கெட்டவனாக்கிடுச்சுன்னு மட்டும் சொல்றியே தவிர நீ சரியான ஆளாக மாறுறதுக்கு வந்த வாய்ப்புகளை மறந்து விட்டாயல்லவா? உன்னை நல்ல பிள்ளையாக நல்ல ஆளாக நல்ல மனிதனாக வாழ வைப்பதற்காக நான் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கோ. நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நினைக்கும் போது நான் உனக்காக ஒரு புது வழியை உருவாக்குவேன் என் செல்லமே. நீ யாருக்கும் துரோகமோ யாருக்கும் கெடுதலோ நினைக்காத பிள்ளை. என்ன ஒன்று, அவ்வப்போது கொஞ்சம் மூக்குக்கு மேலே உனக்கு கோபம் வருது. முன் கோபத்தால் நீ வாழ்க்கையில் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டே இருக்க. ஆனால் இந்த உலகம் கெட்டதே நினைக்காத உனக்கு கெட்ட பேரை கொடுத்தாலும் நல்லதையா மாதிரி பேசக்கூடிய நல்லவர்களாக நடிக்கக்கூடிய கெட்டவர்களை நல்லவங்க நம்பிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கு. உண்மை என்னன்னா, கோபப்படுறவங்க யாருக்கும் துரோகம் செய்யவே மாட்டாங்க. ஆனால் துரோகம் செய்கிறவங்க யார் மீதும் கோபப்படவே மாட்டாங்கங்கிறது தான் உண்மை. இதை நீயே நல்லா ஆழ்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னா உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களோட இதை சொப்பிட்டு பார்க்கும்போது ஆமாம் உண்மைதான்னு உனக்கே புரிய வரும். பொய் சொல்கிறவனும் கெட்டவனும் தான் யார் மீதும் கோபப்படாமல் சிரிச்சுக்கிட்டே கெட்டதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். நல்லவங்க ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் தவறு நடந்தாலும் அதை கோபமாக வெளிக்காட்டுபவர்களாக இருக்காங்க. உனக்கு அனைத்தையும் கொடுப்பது உன் அப்பன் முருகன்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு கிடைப்பது எதையும் நீ தாழ்வாக நினைக்க வேண்டாம். நான் எதை கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் அதை உன் வாழ்க்கையின் நல்லதுக்காக மட்டும்தான் கொடுப்பேன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. சாத்தியம் இல்லாததை எல்லாம் உனக்கு சாத்தியமாக்கி சத்தியமாக நான் உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன். எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் எளிதாக கிடைக்காது. தொடர்ந்து நீ முயற்சி செஞ்சினா அனைத்தையும் சிறப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். தேவையில்லாமல் யாராவது உன்னை குறை சொல்கிறாங்க, உன் நிலைமையை விமர்சித்தாங்கன்னா நீ சிரிச்சுக்கிட்டே அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியலை, கூடிய சீக்கிரம் என் வாழ்க்கை மாறும் உயரும், நான் நல்லபடியாக வாழுவேன்னு சொல்லு. நீ நினைத்ததை எழுதக்கூடிய பேனாவாக நீ இரு. அடுத்தவங்க சொல்கிறதை அப்படியே எழுதக்கூடிய காகிதமாக நீ இருக்கக்கூடாது. நீ நினச்சதை தான் உன் வாழ்க்கையில் நீ செய்யணும். அடுத்தவங்க அறிவுரையை கேட்டு அடுத்தவங்க சொல்கிறதைய கேட்டே வாழ்க்கையை வாழ்ந்தினா உன் வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல இருக்காதுங்கிறத புரிந்து செயல்படு என் செல்லமே.
வாழ்க்கையில் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரகசியம் இதுதான். எதை உன்னால் ஏற்றுக்க முடியலையோ அதை மாற்ற முயற்சி செய். எதை உன்னால் மாற்ற முடியலையோ அதை ஏற்றுக்க முடிவு செய். இதை மட்டும் நீ சரியாக செஞ்சிட்டினா வாழ்க்கை ரொம்ப சுலபமாக சந்தோஷமாக இருக்கும் என் செல்லமே. அடுத்தவங்க உன்னை திட்டினாலும் அடுத்தவங்க உன்னை பாராட்டினாலும் அவமதித்தாலும் நீ எதுக்கும் மனம் கலங்காம தைரியமாக இருப்பதற்கு பேர்தான் பக்குவத்தின் உச்சநிலை. யார் என்ன சொன்னாலும் அது அவங்க கருத்து, அவங்களோட வாய், அவங்க வார்த்தைகள். அது எப்படி எனக்கு சொந்தமாகும்னு அதை நீ கண்டுக்காம காதில் வாங்கிக்காம போய்கிட்டே இரு. யாரோ ஏதோ புலம்புறாங்க, ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக நீ அப்படி ஆகிவிட மாட்டாய். உன்னை கெடுக்க எத்தனை பேர் வந்தாலும் அதே இடத்தில் உன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த முருகன் நான் வந்து நிற்பேன். என் அன்பு பிள்ளையான என் தீவிர பக்தனாகிய உன்னை நான் ஒருபோதும் நிலை குலைய விட மாட்டேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்படியாவது வந்து நான் உன்னை காப்பாற்றிடுவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன்ற நல்ல குறியை சொல்வதற்காக தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ என்ன சொன்னாலும் வேணும்னே உன்னை தப்பாகவே நினைக்கிறவங்க கிட்டையும் உன்னை தவறாகவே புரிந்து கொள்பவர்களிடமும் நீ மௌனமாக இருப்பது தான் நல்லது. தப்பாக பேசுறதுக்குனே வாயை திறக்கிறவங்க கிட்டையும் சண்டை போடுறதுக்குனே வாயை திறக்கிறவங்க கிட்டையும் நீ விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது. வாழ்க்கையை எப்போதும் ரசிக்க கற்றுக்கோ. வாழ்க்கையில் 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்களையும் ரசிக்க சிரிக்க பழகிக்கிட்டினா வாழ்க்கை ரொம்ப அழகாயிடும். ஏன்னா வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்கள் நிறைஞ்சது கிடையாது, நல்ல விஷயங்களும் நிறைய இருக்குது. அதை ரசிக்க கற்றுக்கோ. எல்லாரையும் முக்கியம் நினச்சினா கடைசியில் நீ தான் காயப்பட்டு கஷ்டப்பட்டு நிற்கணும். அதனால் உன் மனசுக்கு ஒத்து போகிறவங்க கிட்ட உன் குணத்துக்கு ஒத்து போகிறவங்கள உன் கூட வச்சுக்கோ. சில பேர் உன்னை காயப்படுத்துகிறாங்க, உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு தெரியும் போது அவங்கள கண்டுக்காமல் போகிறது தான் உனக்கு சரியாக இருக்கும். உன் மன வலிகளையும் வேதனைகளையும் அகற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. ஒரு பெரிய புலம்பலுக்கு பிறகு, ஒரு நீண்ட கண்ணீருக்கு பிறகு, ஒரு மீள முடியாத விரக்திக்கு பிறகுதான் பல பேருடைய வாழ்க்கையில் புது பொலிவு வருது. என்ன நடந்தாலும் நீ உடஞ்சி போக வேணாம். உனக்காக ஒரு அழகான மிகப்பெரிய வாழ்க்கையை வச்சுக்கிட்டு இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதையெல்லாம் எதிர்பார்க்குறியோ அது அனைத்தையும் சிறப்பாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திருப்பேன். உனக்கு மன ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. மனசில் எவ்வளவோ கஷ்டங்களையும் காயங்களையும் வச்சுக்கிட்டு தான் நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீ இந்த சிரிப்பை சிரிப்பதே உன் மன காயத்துக்கு மருந்தாக மறைஞ்சு போயிடுமேன்னு செல்லமே. இந்த சிரிப்பு உன் காயங்களை மறைச்சிடும், உன் கஷ்டங்களை தீர்த்துடுங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போதுமே நீ சிரிச்ச முகமும் சந்தோஷமா வாழ்க்கை நிம்மதியாக வாழணுங்கிறது தான் இந்த அப்பன் முருகனின் விருப்பமாக இருக்குதுன்றதை நீ புரிஞ்சு நடந்துக்கணும்னு செல்லமே.